உயிர் தமிழுக்கு இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு. பிரான்ஸ் கம்பன் கழகத்தினுடைய 10ஆம் ஆண்டு விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் பாரதிதாசன் அவர்களே, அவருக்கு துணையாக நின்று கம்பன் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கம்பன் கழக பொறுப்பாளர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, வணக்கத்துக்குரிய என்னுடைய வழிகாட்டி ஐயா தமிழருவி மணியன் அவர்களே, நகைச்சுவை தென்றல் ஐயா சண்முகவடிவேல் அவர்களே, என்னுடைய அன்பு தங்கை பர்வீன் சுல்தானா அவர்களே, புதுவையிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா சித்தன் அவர்களே, ஐயா சிவக்கொழுந்தவர்களே, கல்யாண சுந்தரமன்னார் அவர்களே, மரியாதைக்குரிய கண கபிலனார் அவர்களே, என்னுடைய இனிய நண்பர் அண்ணாமலை பாஸ்கர் அவர்களே, பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்காள், வணக்கம். ஆண்டுக்கு ஒரு முறை கம்பன் விழா என்ற பெயரில் உங்களையெல்லாம் சந்திப்பது ஒரு பெரும் வாய்ப்பு என்று நான் மகிழ்கிறேன். இன்றைக்கு எனக்கு ஒரு சின்ன இடர்பாடு. தமிழ் அருவி பொழிந்து முடிந்த பின்னால் நான் உங்கள் மேடையிலே நிற்கிறேன். அருவி என்றால் அது எழுந்து நிற்கும் நதி என்று விளக்கம் சொன்னார்கள். அருவிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்றால், வருகிற வழியிலே இருக்கக்கூடிய அனைத்து நல்ல செய்திகளையும் கலந்து கொண்டு வந்து தனக்கு கீழே நிற்கிறவர்களிடத்தே அளிக்கும். குற்றால அருவியிலே குளித்தால் பித்தம் கூட தெளியும் என்பார்கள். எங்கள் தமிழருவியிலே குளித்தால் தெளிவு பிறக்காதவர்களுக்கும் தெளிவு பிறக்கும். சிக்கல் எங்க வரும்னா, அவருக்கு பின்னால பேசுறவர்களுக்கு வரும். அந்த சிக்கலில் தான் நான் இருக்கிறேன். எனக்கு ஆய்வுரை என்று போட்டு தெய்வ கவியில் தெய்வ புலவன் என்கிற ஒரு தலைப்பினை கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு நான் எதை சொல்லப் போகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் யூகித்திருக்க கூடும். தெய்வ கவி என்று போற்றப்படுபவன் கம்பன், தெய்வ புலவன் என்று போற்றப்படுபவன் வள்ளுவன். தெய்வ கவியில் தெய்வ புலவன் என்றது கம்பனை நம்ம படித்து கொண்டே போனால் அங்கே வள்ளுவனை எப்படி பார்க்க முடிகிறது என்று இந்த எனக்கு அளிக்கப்பட்ட நேரத்திலே உங்களிடம் தொட்டு காட்டுவதுதான் என்னுடைய இன்றைய வேலை. தமிழுக்கு கதி கம்பன் திருவள்ளுவன் என்று சொல்லுவார்கள். பிரான்ஸ் கம்பன் கழகம் எந்த அளவுக்கு அதை மனசுல வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால், கம்பன் முற்றோதலை முடித்த பின்னால் மிகச்சரியாக திருக்குறள் முற்றோதலை நீங்கள் தொடங்கி இருக்கிறீர்கள். அப்போ பிரான்ஸ் கம்பன் கழகம் ரொம்ப தெளிவா சிந்திக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் கம்பன் முற்றோதலுக்கு பின்னால் வள்ளுவன் முற்றோதலை தொடங்கி இருப்பது. வள்ளுவனிலே இல்லாத கருத்துக்கள் இல்லை. இப்ப நீங்க முற்றோதல்ல எத்தனையாவது அதிகாரம் வந்திருக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. நீங்க அந்த 133 அதிகாரம் முடித்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறளையும் படித்து பார்த்தால் அவன் சொல்லாத செய்திகள் இல்லைன்னு தெரியும். அதனால நீங்க கம்பனுக்கு பின்னால வந்த எந்த கவிஞர்களை பார்த்தாலும், வள்ளுவனுக்கு பின்னால் வந்த எந்த கவிஞர்களை பார்த்தாலும் அவனுடைய பதிப்பு இல்லாமல் இருக்காது. நீங்க சினிமா பாட்டுல இன்னைக்கு கண்ணதாசனுடைய பாதிப்பு இல்லாமல் எந்த கவிஞனும் எப்படி பாட்டு எழுத முடியலையோ, அந்த மாதிரி இலக்கியத்தில் வள்ளுவனுடைய பாதிப்பு இல்லாமல் யாரும் இலக்கியம் படைக்க
முடிந்தது இல்லை. ரொம்ப சுருக்கமா, ரொம்ப எளிமையா ஆழமான கருத்துக்களை வள்ளுவன் சொன்னான். இப்போ இங்க தமிழ் பள்ளிகள் இல்லை, ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் பாண்டிச்சேரியில் தமிழ் படித்திருப்பீர்கள். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, ஒரு செய்தி உண்மையா இருக்கும். என்னன்னா, தமிழ் பேப்பர்ல தேர்வு நேரத்தில் சாய்ஸ்ல விடுறது திருக்குறளா தான் இருக்கும். அது காரணம் என்னன்னா, ஒரு அதிகாரத்தை மொத்தமா படிக்க சொல்லி 10 குறளை படிச்சு, அந்த குறளை கூட எப்படி கேட்பாங்கன்னா, கடைசி வார்த்தையை கொடுத்து அந்த கடைசி வார்த்தை முடியக்கூடிய திருக்குறளை எழுது அப்படின்னு கேட்பார்கள். சேராதார் என்று முடியும் குறளை எழுதுக அப்படின்னா, இவன் மனப்பாடம் பண்ண 20 குறளையும் மனசுல போட்டு ஓட்டணும். ஏன் 20 குறள்னா 2 அதிகாரம் கொடுத்துருவாங்க. அப்போ ஒவ்வொரு குறளா 20 குறளையும் எழுத்தண்ணி படிச்சால் அவனுக்கு 2 மார்க். எதுக்கு இது? இதை விட்டுருவோமே சாய்ஸ்ல, அதை வேற எங்கேயாவது பார்த்துக்கலான்னு சாய்ஸ்ல திருக்குறளை விட்டான் பாருங்க, திருக்குறளே தெரியாம போயிடுச்சு. ஒன்னே ஒன்று, தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் பஸ்ன்னு ஒன்று ஓடிச்சு. அதுல திருவள்ளுவர் படத்தை வச்சு திருக்குறளா எழுதி வச்சாங்க. பாண்டிச்சேரிக்கும் திருவள்ளுவர் பஸ் இருந்தது, திருவள்ளுவர் பேருந்து நிறுத்தம் இருந்தது. அப்பதான் ரொம்ப பேர் திருவள்ளுவர்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னாவது பசங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். அதுலயும் ஒரு வில்லங்க வந்தது. என்னன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேர் பேசுறான், வர வர இந்த திருவள்ளுவரை நம்பவே முடியறது இல்லைன்னு நான் ஒருத்தன். என்னன்னா, நேரத்துக்கு பஸ் வரலன்னா திருவள்ளுவரை நம்ப முடியாதுப்பா, அவர் எப்பவுமே சரியா இருக்கிறது இல்லை அப்படின்னு. அதுல திருக்குறள் எழுதி வச்சான் பாருங்க. நாகாக்கன்னு ஒரு குறள். யாகாவாராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுன்னு குறள். அண்ணா பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கிறப்ப சட்டமன்றத்தில் எதிர்கட்சிக்கார் கேட்டார், நான் காக்க அப்படின்னா இது யாருக்கு பொருந்தும்னு கேட்டார். கிண்டலா கேட்டார் எதிர்கட்சிக்கார், உங்களுக்கா எங்களுக்கா? அண்ணா ஒரே பதில் சொன்னார், யாருக்கெல்லாம் நாக்கு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இது பொருந்தும்னார். எது? யாகாவாராயும் நாகாக்க அப்படின்னு குறள். வள்ளுவன்ல இருக்கக்கூடிய அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு அடி, அடுத்து ஒரு சின்னதா ஒரு அடி, மேல பாத்தீங்கன்னா 4 சொற்கள் இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா 3 சொற்கள் இருக்கும். இவ்வளவுதான். அதை நான் நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா சிவபிரகாச சாமிகள் தான் அர்த்தநாரீஸ்வரரா இருக்கிற சிவபெருமான் போல திருக்குறள் இருக்குன்னார். சிவபிரகாசர் தானுங்களே. அர்த்தநாரீஸ்வரர் நீங்க தெரியும் இல்லையா? பாதி சிவன் பாதி பார்வதி. பொதுவா ஆண் கால் கொஞ்சம் பெருசாகவும் பெண்ணுக்கு பாதம் சிறியதாகவும் இருக்கும். பாதத்தை பத்தி பேசுற, உடம்ப பத்தி இல்லை. அதனால பொதுவா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பாதம் பெருசாகவும் பெண்களுக்கு பாதம் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். அந்த அர்த்தநாரீஸ்வரர் நிக்கப்ப ஒரு கால் பெருசாகவும் ஒரு கால் சின்னதாகவும் இருக்கும். திருக்குறளை பாருங்க, ஒரு அடி சிவபெருமானுடைய திருவடி போலவும் 2வது அடி பார்வதி அம்மையினுடைய திருவடி போலவும் 1.25 அடியில இருக்கு அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்தார். நீங்க திருக்குறள்ல ஏதாவது ஒரு திருக்குறளை எடுத்து வாழ்க்கையில பின்பற்றணும்னு நினைச்சா கூட ஜெயிச்சிடலாம். ஏதாவது ஒரு குறள். எங்க ஐயா சண்முகவடிவலனார் இருக்கிறார், அவரை திருக்குறள் பேச விட்டு கேட்கணும். பொங்கல் ஆறி போயிரும்னு ஒரு கதை சொல்லுவார் பாருங்க. திருக்குறள் வகுப்புக்கு போனது வாழ்நாள்ல மறக்க முடியாது. அதுல இங்க பாரிஸ்ல கொஞ்சம் சீக்கிரம் ஆறி போயிடும் இருக்கிற குளிர்ல. என்னையா அவரை நீங்க கேட்கணும், திருக்குறள் வகுப்பு எடுக்க போனா பொங்கல் ஆறி போயிரும்னு சொன்ன கதை. ரொம்ப எளிமையா கதைகளை இவரும் சொன்னார். எங்க ஐயா திருக்குறள் முனுசாமி அவர்கள் சொன்னார். சின்ன கதையில புரிய வைப்பாங்க. இப்போ நான் கேள்விப்பட்ட ஒன்று தான் சொல்றேன். இப்போ ஒரு 2 வரியில ஒரு கருத்து உங்களுக்கு இந்த கருத்தை கொஞ்சம் கேட்டாலே கூட எரிச்சல் ஆயிரும். என்னன்னா பாருங்களேன், எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அது செய்யக்கூடாது. இவ்வளவுதாங்க ஒரு குறள். எதை செய்யணுமோ
அதை செய்யணும். எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. இப்போ நமக்கு என்ன, எங்களுக்கு தெரியாதா அது? இது ஒரு வள்ளுவர் எங்களுக்கு சொல்லணும், என்ன செய்யணுமோ அதை செய்யணும், என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. இப்போ வள்ளுவர் இதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இங்கே பார், எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. இல்லை, இப்படி யோசிப்பார். எதை செய்யணுமோ அதை செய்யலைன்னா கெட்டு போயிடுவேன், எதை செய்யக்கூடாதோ அதை செய்தினா கெட்டு போயிடுவேன். நமக்கு இப்ப இன்னும் புரிய மாட்டுது. முதல்ல சொன்னதே புரியல. எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. இப்ப என்ன சொல்றான்? எதை செய்யணுமோ அதை செய்யலைன்னா கெட்டு போயிடுவேன், எதை செய்யக்கூடாதோ அதை செய்தா கெட்டு போயிடுவேன். இப்ப நான் திருக்குறள் சொல்றேன். செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும். இப்போ சுத்தமா விளங்கல. செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும். தமிழ்நாட்டில் ரொம்ப எளிமையா இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ நீங்க இப்படி வச்சுக்கோங்க, பாண்டியன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் ஓடுது. எங்க இருந்து வருது? மதுரையிலிருந்து சென்னை எக்மோருக்கு அது வரும். முக்கியமான ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அப்புறம் திருச்சி, திருச்சிக்கு அப்புறம் விழுப்புரம், செங்கல்பட்டு, திண்டிவனம், செங்கல்பட்டு, சென்னை, இப்படி தான் ரூட்டு. இப்போ மதுரையிலிருந்து ட்ரெயின் கிளம்புது. அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட். ஏன் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் சொன்னால், சில சமயம் ஒருத்தர் மடியில் ஒருத்தன் உட்காந்துருப்பான், கூட்டம் அவ்வளோ இருக்கும், ட்ரெயினில் நண்பன் ஆயிடுவான், ஏதோ பரம்பரையாக ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு வருவான், பிளாட்ஃபார்மில் இறங்கினோடனே பிரிஞ்சு போயிடுவான். அதோட அவ்வளோதான். அதுதான் ரயில் சிநேகிதம்னே சொல்லுவாங்க. பேசிக்கிட்டே வருவான். அப்படி பேசும்போது ஒருத்தன் சொன்னா, எனக்கு விழுப்புரத்தில் இறங்கணும், ஆனால் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் பாருங்க, ட்ரெயினில் உட்கார்ந்தாலே நான் தூங்கிடுவேன், விழுப்புரத்தில் இறங்கணுமே என்ன பண்ணுறதுன்னு கவலையா இருக்குன்னா ஒருத்தன். பக்கத்தில் இருந்தவன் சொன்னா, கவலையே படாதடா, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், ட்ரெயினில் தூக்கமே வராது, இறங்குற வரைக்கும் கண்ணை கொட்டுன்னு விழிச்சுக்கிட்டு இருப்பேன், நான் தூக்கம் வராது, அதனால நீ ஒன்று பண்ணி நீ தூங்கு, நான் விழுப்புரத்தில் உன்னை இறக்கி விட்டுறேன். இவன் சந்தோஷமா தூங்கலான்னு ஆரம்பிச்சவன் எந்திரிச்சு கேட்டான், டே நம்பி தூங்கலாமா, நான் விழுப்புரத்தில் கண்டிப்பா இறங்கணும். இவன் சொன்னான், அட நான் தான் சொல்றேன்லப்பா, எனக்கு தூக்கமே வராது, ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் டீ வாங்கி குடிச்சுன்னே உட்காந்துருப்பேன், உன்னை விழுப்புரத்தில் இறக்கி விடுறேன், நீ தூங்கு. இவன் 2 நிமிஷம் மறுபடியும் முழிச்சு கேட்டான், விழுப்புரத்தில் முக்கியமான வேலை இருக்குடா, இறக்கி விடுவியான். டபார், இவ்வளவு தடவை நீ கேட்கறதுனால சொல்றேன், நான் உன்னை எழுப்புறேன், விழுப்புரத்தில் எந்திரிக்கலன்னு வையி, உன்னை இழுத்து பிளாட்ஃபார்ம்ல போட்டுறேன், ஐயா ஏன் கவலைப்படுற, தூங்குன்னா. அடுத்த நாள் பொழுது விடியுது. எழும்பூர் ஸ்டேஷன்ல வண்டி வந்து நிக்குது. விழுப்புரத்தில் இறங்க வேண்டியவனும் நிக்கிறான், அவனை இறக்கி விடுறேன்னு சொன்னவனும் நிக்கிறான். இப்ப விழுப்புரத்தில் இறங்கணும்னு சொன்னவன் இவன் திட்டுறான், முட்டாள் மடையா இப்படி கெடுத்தியடா என்ன, உன்னை எவன்டா நான் கேட்டனா உன்னை விழுப்புரத்தில் இறக்கி விடு நான் கேட்டனா, நீ தானே சொன்ன, நானும் பயந்து முழிச்சாலாவது குறைஞ்சது திண்டிவனத்தில் இறங்கியிருப்பேன்டா, அட செங்கல்பட்டில் இறங்கி திரும்பி போயிருப்பேன், இப்படி கெடுத்தியேன்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போயிட்டான். அவனை இறக்கி விடுறேன்னு சொன்ன பாருங்க, இவன் இன்னும் சோகமா இப்படி இருந்தான். இப்ப நண்பன் கேட்டான், அவன் தான் திட்டிட்டு போயிட்டானேடா, இன்னும் எதுக்கு இவ்வளவு கவலையா இருக்க, விடு அதோட. அதுக்கு அவன் சொன்னா, அதுக்கு இல்லடா, இவன்னு நினைச்சு விழுப்புரத்துல ஒருத்தனை இழுத்து பிளாட்ஃபார்ம்ல போட்டேன், அவன் என்ன திட்டுவான்னு நினைச்சேன்னா. இப்ப இவன் 2 விஷயம் பண்ணிருக்காங்க. விழுப்புரத்துல இறங்க வேண்டியவனை மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போய் அவனை கெடுத்தான், மெட்ராஸ்ல இறங்க வேண்டியவனை விழுப்புரத்துல இறக்கி போட்டு அவனையும் கெடுத்தான். இப்ப திருக்குறளுக்கு வாங்க, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும். செய்ய வேண்டியதை செய்யலனா கெட்டு போயிருவ, செய்யக்கூடாததை செய்தா கெட்டு போயிருவ. திருக்குறள்ல இருக்கக்கூடிய அழகு பாத்தீங்கன்னா, அதை உள்ள பிரிச்சு போனோம்னு வச்சுக்கோங்களேன், உலக அளவுல திருக்குறள் மாதிரி எளிமையா சொன்ன இலக்கியம் இல்லைன்னு
நம்ம மகிழ்ச்சியா சொல்லலாம். அப்போ அந்த அளவுக்கு அவனை மீறி போகவே முடியாது. இப்போ கம்பன் ஒண்ணு அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அதனால கம்பன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ண அறிஞர்கள் சொல்றாங்க ஒரு 600-700 திருக்குறளுக்கு மேல பார்க்கலாம்னு சொல்றாங்க. அவ்வளவு திருக்குறள் இருக்கு. அது எப்படி இருக்குதுன்னா, சில பாடல்கள்ல பாத்தீங்கன்னா, நீங்க முற்றோதல் படிச்சிருக்கீங்கல்ல கம்பன் கழக உறுப்பினர்கள், முற்றோதல் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் ஆழ்ந்து வாசிக்கும் போது தெரியும் என்னன்னா, அப்படியே திருக்குறளை எடுத்து முழு முந்திரி பருப்பு மாதிரி போட்டிருப்பான் கம்பன். அப்படியே இருக்கங்க, திருக்குறள்ல இருக்க சொல்லே இருக்கும். அப்படி சிலது இருக்கும். இன்னும் சிலதுல பாத்தீங்கன்னா அந்த முதல் வரி மட்டும் போட்டிருப்பான். சில இடங்கள்ல 2வது வரி மட்டும் போட்டிருப்பான். சில இடங்கள்ல திருக்குறளோட சாரத்தை கசிச்சு அப்படி பிசைஞ்சு ஊத்திருப்பான். சாறு எடுத்து ஊத்திருப்பான். நீங்க அதனால்தான் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வீடு கட்டுறப்ப ப்ளூ பிரிண்ட்னு ஒன்று போடுவாங்க. ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? அதாவது ஒரு சின்ன படம் போட்டுக்குவாங்க. என்ஜினியர் BArchன்னு படிக்கிறாங்க பாருங்க, என்ஜினியர்ஸ் வந்து படம் போடுவான். அந்த படம் போட்டதுக்கு அப்புறம் தான் கட்டடம் மேல கட்டுவான். அதே மாதிரி சரியாக சொன்னா தமிழனுக்கு வேண்டிய, தமிழனுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தவன் வள்ளுவன், அதுக்கு மேல கட்டடம் கட்டியவன் கம்பன். இதுதாங்க உண்மை. வாழ்க்கைக்கான இலக்கணத்தை சொன்னவன் வள்ளுவன், அதை இலக்கியமாக தந்தவன் கம்பன். ஏன் இலக்கணம்? நீங்க வள்ளுவன்ல வந்து பெரிய நயத்தை பார்க்க முடியாது. எங்க தமிழறிவி சொன்னார்ல, தாமரை கண்ணார்ன்றத ஒன்ன எடுத்து வச்சுக்கிட்டு 3/4 மணி நேரம் நம்ம ஆளுங்க விளக்கம் கொடுக்குறாங்க நயம் சொல்றது. வள்ளுவன்ல நயம் பார்க்க முடியாது. சிலதை கெஞ்சி சொல்லுவான், சிலதை நண்பன் மாதிரி சொல்லுவான், சிலதை இந்த வீட்டில் இருக்கங்க பெரியவங்க மண்டையில மட்டேர்னு அடிக்கிற மாதிரி ஒரே அடிச்சா மாதிரி சொல்லுவான். அவ்வளவுதான். அதுல நயம்லாம் கிடையாது. இப்போ ஒரு அறிவுரை சொல்றான். என்ன சொல்றான் வள்ளுவன்? ஒழுங்கா பேசுற, ஒழுங்கா பேசு, சொல்லுக எதை? சொல்லை. சொல்லுக சொல்லை. எப்படி சொல்லணும்? பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. வாயில ஒரு வார்த்தை வந்தா இதை விட இதை இவ்வளவு அழகா சொல்லியிருக்க முடியாது. அப்படி ஒரு வார்த்தை சொல்லணுமா? நமக்கு தெரிய மாட்டேது. நம்ம வாயை திறந்தாலே தப்பா போயிருக்கு. சில இடங்கள்ல நல்லா நடக்க வேண்டிய விஷயத்த பேசியே கெடுத்துருவான். பார்த்துருக்கீங்களா? நல்லா நல்லா போயிட்டு இருக்கோம், பேசியே கெடுத்துருவான். ஏன்? சொல்ல தெரியல. இப்ப வள்ளுவன் என்ன சொல்றான்? கெஞ்சுற மாதிரி சொல்றான், சொல்லுக. நீங்க தமிழாசிரியர்கள் உட்கார்ந்துருக்காங்க, எங்க ஐயா தமிழாசிரியர், என் தங்கச்சி தமிழாசிரியை. சொல்லுங்கன்னா வியங்கோள் வினைமுற்றாயா? சரியா சொல்றேன்னா? ஆமா, பயந்துர போறாங்க, இலக்கணம் நடத்துறான் வகுப்புன்னுட்டு. வியங்கோள் வினைமுற்றுன்றது நீங்க ரிக்வெஸ்டிங் டேர்ம். ஆங்கிலத்தில் சொன்னா ரிக்வெஸ்டிங், கெஞ்சி கேட்கறது, ஒரு அட்வைஸ் கூட கிடையாது. அது சொல்லுக. ஆனா இன்னும் சிலதை பார்த்தீங்கன்னா ஒரே அடியா அடிப்பான். வேண்டற்க சூதை, தப்பு பண்ணாத. அது இலக்கணம் தான், அதுல நயம் பார்க்க முடியாது. கம்பன் என்ன பண்றான்? அந்த இலக்கணத்தை கொண்டாச்சு வச்சுக்கிட்டு இலக்கியம் பண்றான். தான் கதையில அதை அப்படி அப்படியே எடுத்து வைக்கிறான். நான் சொன்னேன் இல்லைங்க, சில குறள் அப்படியே கொண்டு வைக்கலான்ட்டு. இப்ப பார்க்கலாம். அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறது நல்ல குணம் இல்லைங்களா? அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறது நல்ல குணம். ஆனா சில பேருக்கு அது வராது. அட என்னடா கொடுத்துக்கிட்டு. நீங்க டொனேஷன் வாங்க போனவங்களுக்கு தெரியும். எங்க திருக்குறள்ல தான் சொல்லுவார், சில பேர்கிட்ட போனா, அவங்கிட்ட போனா எவ்வளவு கறக்கலான்னு கேட்பான். எதுகிட்ட கறப்பீங்க? மாடு. அப்ப இவனை என்னன்னு நினைச்சிருக்கான்? அவங்கிட்ட கேட்டா கொடுக்க மாட்டான், அவங்கிட்ட கறக்கணும்னு வர. கொடுக்கணும்ன்ற உணர்ச்சி எல்லாருக்கும் வராது. சரி, அதாவது ஒழிஞ்சு போறான். இன்னும் சில பேர் இருக்கிறான் எப்படின்னா, பக்கத்துல இருந்துட்டு கொடுக்கிறவனை கெடுப்பான். டேய், எதுக்குடா இதெல்லாம் பண்ற நீ? அவன் அதை சரியா பண்ணுவான்னு நினைக்கிற? அவன் இப்படி பண்ணியே வீடு வாங்கிட்டான்டா, அவனுக்கு போய் நீ கொடுக்குற. நீங்க பாருங்களேன், சில பேர்கிட்ட நீங்க அவங்க கேட்கிற கேள்வியை அவங்களுக்கு சரியா பதில் சொல்லனாலே சில பேருக்கு பிடிக்காது. இப்போ இப்படி வச்சுக்கோங்க, இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் கேட்கிறார்,
எப்படிப்பா இருக்கே? நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, ஏதோ இருக்கோம்ப்பா, ஏதோ இருக்கும் உங்கள் புண்ணியத்தில். அதில் வேற நம்ம ஆள் உங்கள் புண்ணியத்தில்ன்னுவான். நம்ம வச்சிருக்கிற புண்ணியமே பங்கு, இப்போ இது கம்மி, அதில் பார்ட்னர்ஷிப் போடுவான். உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன், சரி பரவாயில்ல. நீங்கள் இதையே மாற்றி எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப நல்லா இருக்கம்பா, சூப்பராக இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டான் பாருங்க, அவன் முகம் சின்னதாயிரும். என்னடா நல்லா இருக்கிறான், நாம எப்படி நல்லா இருக்கான் இவன் மட்டும், அது எப்படி அப்படின்னு உடனே நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைப்பா பாண்டிச்சேரியில் ஒரு இடம் வாங்கி போட்டேன், விலை கூடி போச்சுப்பா, இப்போ அது எவ்வளோ விலை ஏறி போச்சு, அது நல்ல விலைக்கு விற்கிறான் போல இருக்கு. கடலூர் ரோட்டில் ஒரு சின்னதாக ஒரு வீடு வாங்கி போட்டேன், இன்றைக்கி ரொம்ப ரேட் ஏறி போச்சு. அதை தவிர எல்ஐசியில் நல்லா பணம் வச்சுருக்கேன், பேங்க்கில் பணம் வச்சுருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கேட்குறவன் சொல்லுவான், என்ன இருந்து என்னப்பா எல்ஐசிலாம் முன்ன மாதிரி இல்லையா, மூழ்கிட்டு தான், அது பணம்லாம் தேராது போல இருக்கு, நிலம்லாம் விலை ஏறிச்சு, இனிமேல் இறங்குதான் தெரியுமா, இப்படியே சொல்லுவான். அதெல்லாம் என்ன இருந்தாலும் மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கும்பா நான், அது போதும்னு சொல்லுங்க. என்ன இருந்து என்ன, இப்பெல்லாம் 40 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருதுன்னுவான். அதான் எதையாவது சொல்லி இப்போ கொடுக்கறதுன்ற நினப்பு வர்றதே கம்மி, அதை கெடுப்பான்னு சில பேர். வள்ளுவன் சொல்றான், இந்த குறளை மனசுல வாங்கிக்கங்க, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம். கொடுப்பது அழுக்கறுப்பான், கொடுக்கிறத கெடுக்கிறானே அவனை விட்டு, அவன் பரம்பரையே அழிஞ்சு போயிருண்டான்றான். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். இப்ப எவ்வளவு கோபமா சொல்றான். இப்போ இவன் பரம்பரையே ஒண்ணும் இல்லாம போகணும்னா அப்ப கெடுக்கிறவன் என்ன கதியாவான், அப்படி யோசிக்கணும் இல்லைங்க. இந்த குறளை மனசுல வச்சுக்கோங்க, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். கம்பன் மனசுல இந்த குறள் உட்கார்ந்துச்சு போல வந்து இது ஒரு இடத்துல வைக்கிறான். எந்த இடத்துல வைக்கிறான்னா, கம்பராமாயண கதையில இந்த 3 அடி மண் அளந்த கதை உண்டு இல்லைங்க. மாவலின்னு ஒரு ராஜா இருந்தா, ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணா. சிவபெருமான் பாருங்க தப்பா சொல்லிட்டேன், அவதாரம் எடுத்த நம்முடைய திருமால் குள்ளனா அவதாரம் எடுத்துட்டு போறார். இவ்வளோண்டு பையனாக என்ன வேணும், ஒண்ணு வேண்டாம், ஒரு 3 அடி மண்ணு கொடு போதும். கொடுக்கலான்னு ஆரம்பிக்கிறான் பாருங்க. இந்த மாவலிக்கு ஒரு குரு இருந்தான், சுக்ராச்சாரியார், சுக்கராச்சாரியார்னு வாங்க, அரக்கர்களுடைய குரு. அவன் என்ன பண்ணா, அவன் கண்டுபிடிச்சிட்டான், இந்த குள்ளப்பயலா வந்திருக்கானே, அங்க இருந்து தாங்க ஆரம்பிச்சு, இந்த குள்ளப்பயலை நம்பாதீங்கன்னு வாங்க பாருங்க. என்ன பார்த்து கூட சில பேர் சொல்றான், என்ன அவ்வளவு ரசிச்சு கை தட்டுறீங்க, அது குள்ளனை நம்பக்கூடாது, அது அங்க இருந்து ஆரம்பிச்சது தான். அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஓ கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கிறான் இவன். யார் தெரிஞ்சுக்கிட்டா, குரு தெரிஞ்சுக்கிட்டான். மாவலி இருக்கான் பாருங்க, அவன் வந்து கொடுக்கறதுக்கு சரியா இருக்கான், கொடுத்துடணும், 3 அடி மண்ணு தானே கொடுத்துடலாம். இப்போ அவன் கெடுக்கிறதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னா குரு என்ன பண்ணா, இந்த ராஜா கையை பிடிச்சிட்டே கொடுக்காதறான்னா, கொடுக்காத. அவன் கொடுக்காதேன்றது நம்ம வம்சமத்தையே இவன் அழிக்க வந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்காதன்றான். ஆனா ராஜா மாவலி என்ன நினைக்கிறான், கொடுக்கறத தடுக்கலாமாடான். இப்ப நான் சொன்ன குறள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? குறளை மனசுல வச்சுக்கோங்க, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். இந்த குறளை அப்படியே கொண்டாந்து அப்படி பிக்ஸ் பண்றான். யாரு? கம்பன் குறளை வைக்கிறான். எடுத்து ஒருவருக்கு ஈயா முன்னம், நான் எடுத்து கொடுக்க போறேன். அந்த சுக்கராச்சாரியரை தூய தமிழ்ல வெள்ளின்னு வாங்க, வெள்ளி. தடுப்பது நினக்கு அழகோ தகவுயில் வெள்ளி. தடுக்கிறாயே, கொடுக்கிறத தடுக்கிறாயே, கொடுப்பது விலக்கும் கொடியோய் நின் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடுகின்றாய். அப்படியே எழுதினாக்கம். அப்ப ஏன்னா இந்த குறள் வள்ளுவன் என்ன எழுதுறான்,
நம்மளுக்கு கொடுக்கறதே கம்மி, கொடுக்க மாட்டான். சில பேர் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் வீக்னஸ்ல கொடுத்துருவான். மொமெண்ட் ஆஃப் வீக்னஸ்னா அந்த நேரத்தில் உணர்ச்சிவசப்பட்டு கொடுத்துட்டு அதுக்கு 9 வருஷம் கவலைப்படுவான். கொடுத்துட்டு முகத்தை வேற தாமரைப்பூ மாதிரி வச்சிருப்பான். நீங்க ஒரு சாதாரணமாக ஒரு விளக்கம் கேள்விப்பட்டிருக்கலாம். கிராமப்புறங்களில் இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நண்டூறுது நரியூறுது கதை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் பாண்டிச்சேரி பக்கம் உண்டான்னு தெரியல. அது என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் சாப்பாடு, இது சாம்பார், இது ரசம், இது கூட்டு, இதெல்லாம் கொடுத்து முதல்ல காக்காய்க்கு கொடு, அப்புறம் அவங்களுக்கு கொடு, இவங்களுக்கு கொடுத்துட்டு அதை கழுவிட்டு அப்புறம் நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு பண்ணுவான். என்ன அர்த்தம்னா, கொடுக்கறது பெருசுலடா, கொடுத்துட்டு சிரிக்கணும்னு குழந்தைக்கு கத்து தர்றது. கொடுக்கறது பெருசு இல்ல, ஏன் கொடுத்துட்டு சிரிக்கணும், அதுக்காக குழந்தைக்கு இங்க கிச்சு கிச்சு மூட்டுவாங்க. கொடுக்கறத கெடுக்கிறியே, இது சரியா அப்படின்னு வள்ளுவன் நமக்கு ஒரு கருத்து சொன்னான் பாருங்க. அதை அப்படியே இந்த காட்சியில கொண்டு வந்து வைக்கிறான். எந்த காட்சியில? மாவலி அரசனுக்கு அதை கொடுக்கறது. இப்ப இதுக்கு அடுத்த வரியில இன்னொரு குறளை கொண்டாந்து வைக்கிறான். அந்த என்ன குறள்னா, இப்ப கதைக்கு போங்க. இப்ப கதை என்ன ஆச்சு தெரியுமா? 3 அடி மண்ணு கேட்டான், இவன் சரின்ட்டானே. இப்ப நம்மால என்ன பண்ணான், இந்த குள்ளனா போனோம் அப்படியே விஸ்வரூபம் எடுத்துட்டான். எங்க வானத்துக்கும் மண்ணுக்கு விண்ணுக்கும் மண்ண விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறான். ஒரு காலை எடுத்து பூமியை அழுத்திட்டான், இன்னொரு காலை எடுத்து வானத்தை அடைச்சிட்டான். இப்ப கேட்கிறான், 3வது அடி கொடுக்குறேன்னே, இப்ப நான் எங்க அது எதை எடுத்துக்கொள்வதுன்றதான் மாவலி என் தலைமையில வையினா அவன் தலையில வச்சு ஒரே அமுக்கா அமுக்கிட்டான். இதுதான் கதை. இப்ப இவன் அந்த எப்படி கொடுத்தான், அந்த 3 அடி எடுத்துக்கோ அப்படின்றதுக்கு கொஞ்சம் அவன் கையில அப்படி தண்ணி ஊத்தி, அந்த காலத்துல எல்லாம் உனக்கு தந்தேன் அப்படின்றதுக்கு தாரவாத்து கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. தாரவாத்து கொடுக்கறதுன்னா தண்ணி அப்படி ஊத்தி கொடுக்கறது. அப்படியே ஊத்தின உடனே புஷ்ன்னு வளர்ந்தான். யாரு? இவ்வளவு உண்டா இருந்தவன் பெருசா வளர்ந்தான். இதுக்கு கம்பன் ஒரு குறளை கொண்டாந்து வச்சாங்க. அந்த குறள் என்னன்னா, இப்ப பாருங்க, உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் பண்றீங்க, சிவக்குழந்தை ஐயா வீட்டுல கல்யாணம்னா பாண்டிச்சேரிக்கே அன்னைக்கு விருந்து. அவங்க வீட்டில் கல்யாணம்னா பேக் போட்டு கொடுப்பாரு. கொடுத்து முடியாம லாரியில கொண்டு வீசுவாங்க. பெரியவங்க வீட்டு கல்யாணம்னு வைங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தேங்காய் வச்சு, ஒரு இனிப்பு வச்சு, இப்படி ஒரு கற்பனை பண்ணுவான். ஒரு 100 ரூபாவும் வச்சு எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கணும். ஐயா 1000. ஐயா ஏன்டா இவ்வளவு அல்பனா இருக்கிற, எவனும் வைக்க போறதில்ல, 1000 ரூபான்னு சொல்ல. சரி 1000 ரூபாய். ஓ, ஐயாக்கு 1000 ரூபாய் வந்தா திருப்தி ஆயிருங்க. ஐயா பக்கமே வரும். 1000 ரூபாய் வச்சு இப்போ வாங்கியாச்சு. வள்ளுவன் என்ன பண்றான், அந்த கல்யாணம் நடந்த மண்டபம் இருக்கு பாருங்க, மண்டப தெருமுனையில வள்ளுவன் நிக்கிறான். வள்ளுவன் கல்யாண மண்டப தெருவில் நிற்கிறான். நின்றுக்கிட்டு இப்போ பை வாங்கிட்டு வரான் இல்லைங்க, அதுல ஒருத்தனை பிடிச்சான். யார்? வள்ளுவன். என்னடா இருக்கு, என்ன கொடுத்துருக்காரு? வந்தவன் சொல்றான், மகாராஜன் வயிறு நிறைய சாப்பாடுங்க. ஒரு பக்கம் நார்த் இந்தியன் மீல்ஸ், ஒரு பக்கம் சவுத் இந்தியன் மீல்ஸ். தேண்டி சாப்பிட்டு முடிச்ச உடனே பை கொடுக்குறாருங்க. அதுல ஒரு தேங்காய் முதல்ல 100 ரூபாய் தான் போட்டாரு. வடிவேலு ஐயா சொல்றவன 1000 ரூபாவை போட்டு கொடுத்துருக்காரு. மகாராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போறான். அப்புறம் கொஞ்சம் பேர் பண்ண இன்னொருத்தன் வள்ளுவன் பிடிச்சான். டே, என்னடா இருக்கு பையில? ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்ல, ஏதோ ஒரு 1000 ரூபாய் ஒரு தேங்காய் இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். சரி. வள்ளுவன் 3வது ஒருத்தனை வந்தா பிடிச்சான். என்னடா பாருங்க, 1000 ரூபாய் போட்டிருக்காங்க, கோடீஸ்வரன், கோடி கோடியா பணம் இருக்கு, ஏங்க ஒரு 10,000 ரூபாய் கட்டு போடுறது? 1000 ரூபாய் போட்டிருக்கேன் அல்ப பய. இப்ப வள்ளுவன் என்ன சொல்றான், டே, அந்த பையில இருந்தது எல்லாருக்கும் ஒண்ணுதான், வாங்கினவனுடைய மனசை பொறுத்து அது பெருசா தெரியுது, சின்னதா தெரியுது. வாங்கினவன் ஏழை, எதையும் எதிர்பார்க்கல, 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு வள்ளல்ன்றான்.
இவன் அல்பத்தனமா ஏதாவது கிடைக்குமா இன்னும் கிடைக்குமான்னு அலைஞ்சிக்கின்னு வந்தவன் 1000 ரூபாய் கிடைச்சதை பார்த்துட்டு அல்பம் 10,000 ரூபாய் கொடுக்கலன்ட்டு போறான். இப்போ வள்ளுவன் குறள் என்ன தெரியுங்க? உதவி வரைத்தன்று உதவி, உதவி வரைத்தன்று உதவி அப்படின்னா உதவியினுடைய பெருமை உதவியிலே இல்லைன்னா என்னடா சொல்ற? உதவியினுடைய பெருமை உதவியிலே இல்லை. உதவியை யார் பெறுகிறானோ அவனை பெருத்து உதவி பெரிதாகிறது. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து. உண்மைதானுங்களே? இப்போ நீங்க எல்லாருமே யாருக்காவது ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. எல்லார் மனசிலுமே காயம் இருக்கும். கொஞ்சம் தொட்டு பாருங்க, நம்ம எவ்வளவு பண்ணோம் மறந்துட்டான் பாரு. அவன் நம்ம என்னெல்லாம் பண்ணம்பா, அது நண்பனா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம். யாரோ ஒருத்தன் என்ன பண்ணதை மறந்துட்டானே. அவன் நம்ம நினைக்கிறோம், இன்னொருத்தர் நினைக்கல. என்ன காரணம்னா மனசு வித்தியாசப்படுது. அதான் வள்ளுவன் சொல்றான், உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சார்பில் வரைத்து. இந்த குறளை எடுத்துக்கிட்டான் கம்பன். காட்சி என்ன? தாரை வார்த்து கொடுக்கறான், 3 அடி எடுத்துக்கன்னு. அது பட்ட உடனே இவன் வளர்ந்தான் பாருங்க, குள்ள இவ்வளோ பெருசா. எப்படிடான்னா உயர்ந்தோர்க்கு உதவிய உதவி மாதிரி வளர்ந்தான். கயந்தரு நறும்புனல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் இகழ் குறளன். பயந்தவர்களும் இகழ் குறளன்னா தாய்மார்களுக்கெல்லாம் தெரிய ஒரு பழமொழி உண்டு, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. எந்த அம்மாவும் தான் பெத்த பிள்ளைய இகழ மாட்டான். இகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனா இந்த குள்ள வடிவம் இருக்கான் பாருங்க, அவன் பெத்தவ கூட வெறுப்பாளாம். அப்படி கேவலமா நின்னவன் இன்னைக்கு இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டான். எப்ப இந்த தண்ணி நீ எடுத்துக்க உடனே இது எப்படி இருந்ததுன்னா, நல்லவர்களுக்கு செய்த உதவியினுடைய பெருமை எப்படி வளர்கிறதோ அப்படி வளர்ந்தான். நீங்க நிறைய இடங்கள் கம்பன்ல பார்த்து கொண்டே போனால் நிறைய இடங்கள் பார்க்கலாம். இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி, குடிக்கிற தண்ணி தான் சொல்றேன், ட்ரிங்கிங் வாட்டர். வேற எதுவும் நினைச்சிட போறீங்க? எதுல இருந்து எடுத்து குடிப்பாங்க? தமிழ்ல ஏரின்னு ஒரு இடம், ஆறு, கடல், ஆறு, ஏரி, குளம், குட்டை, ஊருணி, எல்லாத்துக்கும் ஒரு பொருள். நான் எல்லாத்தையும் மொத்தமா அடிச்சு தள்ளுறது. பெருசா இருந்தா ஏரி, சின்னதா இருந்தா குளம், அதை விட சின்னதா இருந்தா குட்டை, இப்படி நினைச்சுக்கிறோம் நம்ம. கடல் அதுக்கு விளக்கமே தேவையில்லை. கடல் அதுக்கு நிறைய பேர் வேற இருக்கு. ஆறு, தமிழ்ல ஆறுனா வழின்னு ஒரு பொருள் உண்டு. ஆறு என்றால் வழி. ஒரு பழைய பாட்டு உண்டுங்க, செருப்புன்னு ஆரம்பிச்சு தொடப்பக்கட்டன்னு ஒரு பாட்டை முடியுன்னு காளமேக புலவருக்கு சவால் விட்டான். வெண்பா எப்படிங்க? செருப்பு இதான் முதல் வரி, தொடப்பக்கட்டை விளக்குமாறு கடைசி வரி. என்ன எழுதுவீங்க? எழுதுறாங்க எப்படிங்க? செருப்புக்கு வீரர்களை சென்று உழக்கும் வேந்தன். அவன் செருப்புக்குன்றத பிரிக்கிறான். செரு பிளஸ் புக்கு. செருனா போர்க்களம்னு பொருள், புக்குன்னா நுழைந்து, போர்க்களத்தில் நுழைந்து. தமிழ்ல எப்படி மொழி பாருங்க, செருப்புக்கு நம்ம செருப்பை நினைக்கிறோம், செரு பிளஸ் புக்கு. செருப்புக்கு, செருப்புக்கு வீரர்களை சென்று உழக்கும் வேந்தன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல. இதெல்லாம் விட்டுறலாம், நடுவில் இருக்க தேவையில்லை. மறுப்புக்கு தண்டே பொழிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறேன்னு முடிச்சான். என்ன சொல்றான்? விளக்குமாறு என்பதை ரெண்டா பிரிக்கிறான், விளக்கும் ஆறு. இந்த மன்னனை எப்படி கல்யாணம் செய்து கொள்வது என்பதற்கான வழியை வண்டு விளக்கும். அதுதான் விளக்குமாறு. விளக்கும் பிளஸ் ஆறு, விளக்குமாறு. இப்ப ஆறுன்னா என்ன பொருள்? வழி.
நம்ம ஏன் ரிவர்ன்னு பாருங்க ஆங்கிலத்தில், அதுக்கு ஏன் ஆறு என்றால் ஆறுக்கு வழியை அதுவே உருவாக்கி கொள்ளும். யாரும் குழா கட்டி கால்வாய் பண்றது இல்லை. அது கால்வாய் இல்லை வாய்க்கால் எதுனா வச்சுக்கோங்க. மனிதன் செயற்கையா செய்து விடுறது கால்வாய். தானே உருவாவது ஆறு, வழியை உருவாக்கி கொண்டு ஓடுவது ஆறு. ஏரி ஏர் வைத்து பாசனம் செய்ய பயன்படுவது ஏரி, ஏரி பாசனம். இப்ப ஏரி என்பது ஏர் வைத்து பாசனம் செய்வது. குளம் குளிப்பதற்கு பயன்படுவது குளம். குளம்னா அது குளிக்க மட்டும் பயன்படும். குட்டைனா சின்னதா தேங்கி நிற்கும், ஸ்டாக்னன்ட் வாட்டர் ஆங்கிலத்தில். ஒன்றுக்கு மழைமா சின்னையா நிற்கிறது, சின்னதா இருக்கிறது. ஊருணின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டுங்க. ஊர் பிளஸ் உணி. உணினா உண்பது. ஊர் உண்ணக்கூடிய தண்ணி ஊருணி. தமிழ்ல எவ்வளவு பாருங்க. இந்த ஊருணியை வச்சு கம்பன் எழுதின, வள்ளுவன் எழுதின குறளை கம்பன் அப்படியே பயன்படுத்துறான். என்ன சொல்றான்? பணக்காரனா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற மனசோட இருக்கான் பாருங்க, அது பெருசு. ஏன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா என்னடா வாழ்க்கைன்னு, என்னடா வாழ்க்கை. கொஞ்சம் ஒரு நிமிஷம் கண்ணதாசன் கிட்ட போயிட்டு வரலாம். அத்தான் என்னத்தான், டாக்டர் இருக்காரா, உணர்ச்சப்பட்டுருவீங்களே இந்த பாட்டை கேட்டாலே. அத்தான் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேன் அப்படின்னு பாட்டு இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் இந்த பாட்டை. கண்ணதாசன் பாட்டை உருகி உருகி சுசிலாமா பாடுவாங்க. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான். அது ஃபுல்லா எல்லாம் அந்த தான் தானே முடியும். சேர்த்துத்தான் அணைத்தான் பெரித்தான் சென். இந்த பாட்டு எப்படி உருவாச்சின்னு கண்ணதாசன் எழுதினார். இந்த ஒரு பாட்டு எழுதுற களம் வேணும் இல்லைங்க. கண்ணதாசனுக்கு அண்ணாக்கு ஒரு பழக்கம், பேருங்க அண்ணாக்கு ஒரு பழக்கம், கண்ணதாசனுக்கு ஒரு பழக்கமா. அண்ணா கார்ல ஏறி உட்கார்ந்து ஒரு ஊருக்கு பயணமானா வழியில எதுவுமே சாப்பிட மாட்டான். எங்கேயுமே ஹோட்டலுக்கு போற பழக்கமே அண்ணாவுக்கு கிடையாது. கண்ணதாசன் எழுதுறார், ஆனால் எனக்கு எந்த ஹோட்டலை பார்த்தாலும் பசி எடுக்கும். யாரு? நம்மளுக்கு, கண்ணதாசனுக்கு. இதை கண்ணதாசனோட சுயசரிதையில பார்க்கலாம் நீங்க. சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு தான் வராங்க. யாரு? அண்ணாவும் கண்ணதாசனும் பாண்டிச்சேரிக்கு காரில் வராங்க. அண்ணா வழக்கப்படி டே மிக்சர் பொட்டில் வாங்கிக்கடா, காரில் போகும்போது சாப்பிடலாம். நீங்கள் இப்பெல்லாம் இந்த பிளாஸ்டிக் போட்டு அப்படியே சீல் பண்ணி தர. முன்னெல்லாம் இந்த தொன்னை மாதிரி, தொன்னை கூட இல்லை, கோன் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த பேப்பரை அப்படி உருட்டி இப்படி கீழே கூராக இருக்கும், மேலே உள்ள பெருசாக இருக்கும், அதில் போட்டு பொட்டலாம் கட்டி. எங்கள் ஊர், உங்கள் ஊரில் அந்த மாதிரி டிரைவர் போய் வாங்கிட்டு வரான். கண்ணதாசன் எழுதுறாரு, அந்த மிச்சரையும் எல்லாத்தையும் இவர் தான் சாப்பிட்டாராம். பொட்டலம் வெட்டி வந்த மிச்சரை கண்ணதாசன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த காகிதத்தை, பொட்டலம் வெட்டின காகிதத்தை பார்த்தா அருமையான பாட்டு ஒன்று அதுல இருந்து. அந்த பாட்டு என்னன்னா, ஒரு புலவன் தன்னை ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு எழுதின பாட்டு. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா. அந்த புலவன் என்ன சொல்றான்? பசிக்குது, 2 கல்லை மண்ணை வாரி சாப்பிட முடியுதா? கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா. இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா. பொன்னு பொருள் பணம் அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் ஓவத்தான் எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியில் தான் பண்ணினானே. எவனை பார்த்தா பல்ல காட்டி வாழ வேண்டியிருக்கடா, என்னடா வாழ்க்கை. இதான் பாட்டு. இந்த தான் முடிஞ்சிட்டு பாருங்க, இது மனசுல உட்கார்ந்து இன்ஸ்பிரேஷன் தான். அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் பாடினேன்னு கண்ணதாசன் எழுதுறாரு. இப்போ எதுக்கு இந்த பாட்டுக்கு வந்த? ஒண்ணுமே இல்லாதவனுடைய வாழ்க்கை வேற. இப்ப இவனுக்கு யார் உதவுவா?
வள்ளுவன் எழுதுறான், ஊருணி நீர் நிறைந்தற்று உலகவாம் பேரறிவாளன் திரு. நல்லவர்களிடத்துல பணம் சேர்ந்தா, நம்ம சிவக்குழந்தையா மாதிரி வச்சுக்கோங்க, நல்லவங்க கிட்ட பணம் சேர்ந்தா அடுத்தவர்களுக்கு உதவுறாங்கடா. ஊருணி நீர் நிறைந்தற்று. அதுக்கு நேர் எதிர்மாறா இன்னொன்னு இருக்கு. பயன் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சுமரம் பழுத்தற்று. இந்த நாய் தேங்காயை வச்சுக்கிட்டு உருட்டும் பாருங்க. பழமொழி 400 ஒருத்தர் நாய் பெற்ற தெங்கம்பழம்னு உண்டு. தேங்காயை உருட்டிக்கினே இருக்க நாய், அதுவும் சாப்பிடாது, அடுத்தவங்களுக்கும் கொடுக்காது. சில பேர் பணத்தை அப்படி வச்சுக்கிட்டு உருட்டுவானா. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சுமரம் பழுத்தற்றுன்னா, அயோக்கியங்கிட்ட பணம் கிடைச்சா நாட்டே கெடுத்துருவான். நடுவூருள் நச்சுமரம். நல்லவங்கிட்ட பணம் கிடைச்சா ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இந்த குறளை மனசுல வச்சுக்கோங்க. எந்த இடத்துல சொல்றான்னா, இப்ப ராமனுக்கு பட்டம் செட்டலான்னு உடனே எல்லாரும் சரி சரின்ட்டாங்க. தசரத மினிஸ்டர் சொன்னா மந்திரிங்க கிட்ட, டே ராமனை அரசனாக்கிடலாம். உடனே சரின்ட்டான். தசரதன் நினைக்கிறான், ஒருத்தனாவது இல்ல ராஜா நீங்க கொஞ்ச நாள் இருங்கன்னு சொல்லுவான்னு பார்த்தா இவன் எப்படா போவான்னு காத்துட்டு இருந்த மாதிரி எல்லா பயலும் சந்தோஷமா போ, ராமன் தானே வரான், சந்தோஷம்ட்டான். இவனே கேட்குறான் எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம், டே நான் சொன்ன உடனே நீங்க சரின்ட்டீங்களே ஏன்டான். இவனுக்கு தாங்கலைங்க. இப்போ நீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு பதவி ஆசை இல்லை, ஆனா தொண்டர்களா சேர்ந்து என்னை இருக்க சொல்றதுனால தான் நான் இந்த பதவியில் இருக்கேன்னுவான். நீங்க கேட்டிருக்கலாம் அப்படி, எனக்கு ஆசை இல்லை. இப்போ இவன் வேணான்னு தொண்டர்கள் என்ன சொல்லியிருக்கணும், இல்லை இல்லை நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா வேணான்னு பிகுவோடு போறதா நினைச்சான். நீங்க இந்த பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, பிகுவோட சம்பந்தி ஏழகப்ப கழிதின்னு நம்ம விட 8வது ஆப்ப கழிதுன்றதுக்கு நாளாம். அந்த மாதிரி கதையா. சரின்ட்ட உடனே இவன் வெறுத்துட்டான். கேட்குறான் எல்லார்ட்டையும், ஆமா நான் போறேன்னு உடனே சரின்ட்டீங்களே ஏன்? அப்ப சொல்றான், நீ போறது வருத்தமா இருக்கலாம், வர்றது ராமன், வர்றது ராமன். அவன் வேணான்னு யாருன்னா சொல்ல முடியுமா? அதுக்குதான் சொன்னான், ஊருணி நிறையவும் உதவும் மாடு உயர் பயன்மரம் பழுத்தற்று ஆகவும். ஊருல தண்ணி நிறையுதுன்னு சொன்னா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? நல்ல மரம் ஊருக்குள்ள பழுத்து தொங்குதுன்னா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? அப்படியே 2 குறளையும் கொண்டு வந்து, பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படும், அந்த குறளையும் இந்த குறளையும் அப்படியே கொண்டு வந்து வைக்கிறான். சரி, ஒரு விஷயத்துக்கு வந்துருவோம். பொய் சொல்றது நல்லதா நல்லது இல்லைங்களா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பொய் சொல்லக்கூடாதுப்பா. பாரதியே சொல்றான், பொய் சொல்லக்கூடாது பாப்பா. ஆனா வள்ளுவன் நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவன். அவன் தான் சொல்றான், நீங்க வீட்டில் இருக்க, நீங்க பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க தாத்தாவும் பேரனும் நல்லா ஒத்து போயிடுவாங்க. அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்து போறதை விட தாத்தாவுக்கும் பேரனுக்கும் ஒத்து போகும். ஏன்னா 2 பேருக்கும் பகைவன் ஒரே ஆள் தான் வீட்டில். யார் புரியுதா உங்களுக்கு? என்ன காரணம்னா, தாத்தா பேரனோட உணர்வை புரிஞ்சுக்குவார். சரி போட, கொஞ்சம் லேட்டா வருவான் பையன், அப்ப ஏறி மிதிப்பான். என்ன நினைச்சுக்கிட்ட நீ? அப்பனுக்கு என்ன பயம்னா, அவன் வயசுல நம்ம பண்ண அநியாயத்தெல்லாம் இவன் பண்றான்னு ஒன்று பையன் அப்பாவுக்கு. அதனால அப்ப டென்ஷன் ஆயிடுவான். தாத்தா சொல்லுவார், டே போடா போடா, நீ பண்ணாததா பண்ணான் போ, இன்னும் மார்க் கம்மியா வாங்கியிருக்க. அப்பா பையனை திட்டுவான், போட போட, நீ 50க்கு 20 வாங்கினவன், என் பேரனாவது 21.5 வாங்கியிருக்கான் போன்னுவான். இதுதான் நெருக்கம். அந்த ஒரு நெருக்கம். அந்த மாதிரி வள்ளுவன் நமக்கு டே போய் சொல்லிடான்றான். அப்படி சொல்றாங்க வள்ளுவன் நம்ம கிட்ட, போய் சொல்லுங்க, சொல்ல சொல்ல சொல்லாம எப்படி இருக்க முடியும்? மனுஷன்னா பொய் சொல்லாம இருக்க முடியுமா? விவேகானந்தர் சொல்றார்,
மனுஷன் என்ன மிருகமா பொய் சொல்லாம இருக்கிறதுக்கு? வேந்தர் சொல்றார், தப்பு பண்றதுன்னா மனுஷனா தப்பு பண்ணதாண்டா செய்வான். வள்ளுவன் சொல்றான் பொய் சொல் ஒண்ணு தப்பே இல்லை, ரெண்டே ரெண்டு கண்டிஷன் முடிஞ்சு போச்சு, அதுல ஒழிச்சிட்டான் நம்மள. அதான் அவசியம், அர்த்தம் தான். பொய் சொல்லுன்னு நமக்கு லிபர்ட்டி கொடுக்குறான் பாருங்க, ரெண்டே ரெண்டு கண்டிஷன் போட்டு ஒழிச்சிட்டான். பொய்னா என்னங்க? நடக்காதத நடந்த மாதிரி சொல்றது ஒரு பொய், நடந்தத நடக்காததா சொல்றது பொய். இதானுங்கள பொய். ரெண்டு தான் டாக்டர், ரெண்டு தானே? இல்லை நீங்க என்ன மூணாவது வச்சிருக்கீங்களா? ரெண்டு தான். சரி, ஒரு விஷயம் நடக்கல, நடந்தா மாதிரி சொல்லலாம். ஒரு விஷயம் நடந்துருச்சு, நடக்காத மாதிரி சொல்லலாம். இப்ப குறளுக்கு வாங்க. வள்ளுவன் என்ன சொல்றான்? பொய்மையும் வாய்மை இடத்தை. நீ சொல்றது பொய் தான், ஆனா அது உண்மையை வச்சுக்கோன்றான். அது எப்படி வச்சுக்கிறது? நீ சொல்றது பொய், அதை உண்மைன்னு வச்சுக்கோன்றான். அதை எப்படி வச்சுக்கிறது? ஒரே கண்டிஷன் தான், பொய்மையும் வாய்மை இடத்தை புரைதீர்ந்த நன்மை பயக்குமே. டே, நீ சொல்றதுனால நல்ல புரைதீர்ந்த நன்மைன்னா, எந்த குற்றமும் இல்லாத ஒரு நன்மை நடக்கும்னா பொய் சொல்டா மகனே, பொய் சொல். இது ஒரு பொய். இன்னொருத்தருக்கு சந்தேகம் வந்துச்சு, இப்படி சொல்றியே, இப்ப வாய்மைனா என்ன? எதுதான் வாய்மை? வள்ளுவன்கிட்டே கூட்டு போலாம். ரொம்ப சுருக்கமா சொல்றாரு. மொத்தமே 7 சொல்லுதான், மேல 4 கீழே 3. வாய்மைனா அவரு விளக்கம் சொல்லுவார். கேட்கிறான், வள்ளுவன் ஆரம்பிக்கிறான், வாய்மை எனப்படுவது யாதெனின். உனக்கு ஏன் இந்த வேலை? வள்ளுவன் நம்ம கேட்கிறான், ஏன் நீ தான் மொத்தமே 7 சொல்ல வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற, அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். வாய்மைக்கு 7 சொல்ல. நீங்க சில பேரை பாருங்களேன், எப்ப வந்தேன்னு கேட்டா எப்ப வந்தேன்னு நான் கேட்கிறேன், அதான் கேட்டுட்டேனே, பதில் சொல்லு. வீட்டுக்கு விருந்துக்கு வந்தவங்க விருந்து போட்டு எப்படி இருக்கு நான் கேட்கிறேன், அதான் கேட்டுட்டேனே. சில பேர் இப்படியே பேசுவான். அந்த மாதிரி இந்த வள்ளுவன் 7 சொல்ல வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறவன் வாய்மைனா என்னன்னு கேட்டப்புறம், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்ல. எந்த தீமைய வராத மாதிரி சொன்னா அதான்டா வாய்மைனா. அப்ப ஏன்டா வாய்மை எனப்படுவது யாதெனினா விளக்கம் சொல்ல 4 வார்த்தை போதும். வள்ளுவனுக்கு 7 வார்த்தை அதிகம், ரொப்பராம் போட்டு நிரப்புறான். வாய்மை எனப்படுவது யாதெனின், இதெல்லாம் நிரப்புறது. தீமையில்லாத சொல்லல். இப்ப பாருங்க, 2 பொய் சொன்னா 2 விதமான பொய். ஒன்னு நிகழ்ந்ததை நிகழாததாக சொல்லுவது, இன்னொன்னு நிகழாததை நிகழ்ந்ததாக சொல்லுவது. இந்த 2ஐயும் எடுத்துக்கிட்டாங்க யாரு? நம்மாளு கம்பன். அப்படி கொண்டாந்து 2 இடத்துல பிக்ஸ் பண்றான் பாருங்க. இது எப்படி பிக்ஸ் பண்றான்னா, இந்த சொல்லு கிடையாது, இந்த சாரத்தை புழிஞ்சு ஊத்துறா மாதிரி கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்துட்டான் கண்ணதாசன். காதலை எப்படி சாரா பிழிவ? அவளை பார் தெரியும். அந்த மாதிரி சாரத்தை கொடுக்கறான். எங்கன்னா இப்ப கம்பனுக்கு வாங்க. 2 காட்சி. காட்டுக்கு போனாச்சு, ராமனை ஆட்சி கிடையாது, நானும் கூட வருவேன்ட்டான் லக்ஷ்மணன். நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு நம்ம அம்மாவும் கிளம்பிட்டா. 3 பேரும் போறாங்க. ராமனுக்கு ஆட்சி இல்லை அப்படின்னா ஊர் ஜனமே வாழ்க்கையே வெறுத்துட்டான். என்ன பண்ணா, இவங்க 3 பேரும் கிளம்புனாங்க இல்லைங்க, தேர் ஏறி அப்படி போறாங்க. தேரை ஓட்டுறது சுமந்திரன் ஒருத்தன் ஓட்டுறான். முற்றோதல் படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சுமந்திரன் பேர். அவன் ஒரு அமைச்சன், அவன் வண்டி ஓட்டுறான் தேர். இவங்க 3 பேரும் போறாங்களே, ஊர் ஜனமே பின்னால போதுங்க. ஊர் ஜனமே போது, எல்லாரும் போறாங்களாமா. யார் போகல? நம்மால் கம்பன் இருக்க உதாரணம் பாருங்க. அவன் ஓவியம் ஒழிந்தன உயிர் இல்லாமையால்.
அந்த நாட்டில் இருக்க டிராயிங்ஸ், பிக்சர், சிலை இதெல்லாம் போல. ஏன்னா அதுக்கு உயிர் இல்லை, அதனால் போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் இருக்க எல்லாம் போதும். சூரியன் மறையிறான். அந்த கானகத்து என்ட்ரன்ஸ் வாசல்ல இருட்டி போச்சு. இப்ப காட்டுக்குள்ள போவேனான்னு எல்லாரும் அங்கேயே தங்கிட்டான். ராமன், சீதை, இலக்குவன், சுமந்திரன் வந்த ஜனம் எல்லாம் அங்க சுத்துப்பட்டுல அங்கேயே படுத்து கிடக்குது காட்டு வாசல்ல. அந்த இரவு காட்சியை கம்பன் சொல்ற அழகு இருக்கு பாருங்க. நம்ம சினிமா பட டைரக்டர் பிச்சை வாங்கணும். இந்த கேமராவை அப்படியே பேன் பண்ணி உருட்டிகிட்டே போய் ஒரு ஜூம் அவுட்டு, ஒரு ஜூம் இன் காட்சி போட்டு காட்டுறான் எல்லாம் எப்படி படுத்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு கையில குழந்தைய வச்சுக்கிட்டு மார்புல பால் கொடுத்தா மாதிரி அப்படியே படுத்துருக்குதான். மனசெல்லாம் வருத்தம், முகத்துல கவலை. ராமன் காட்டுக்கு போறானே. அந்த குழந்தை அம்மா ஒரு கையில அம்மாவோட இன்னொரு மார்பை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில அம்மாவை இப்படி நோண்டிக்கிட்டே பால் குடிக்குதான். அவன் வர்ணனே பாருங்க. எத்தனை வர்ண, ஆம்பளை எப்படி படுத்து கிடந்தான், கிழமை எப்படி படுத்துருந்தான், கிழவி எல்லாம் சொல்றான். அந்த கேமரா அப்படியே சுத்திட்டு இருட்டா இருக்கிற ஒரு இடத்துக்கு அப்படியே ஜூமின் ஆகுது உள்ள. அப்படியே பார்த்தா 4 உருவம் சில்ல விட்டா தெரியுது. க்ளோஸ்அப் போட்டா நம்ம ஆள் 4 பேர் நிற்கிறான். யாரு? ராமன், லக்ஷ்மணன், சீதை, சுமந்திரன். இப்ப ராமன் சுமந்திரன் கிட்ட சொன்னா, சுமந்திரா, இந்த ஜனங்க திரும்பி போனா திரும்பி போற ஜனங்க கிடையாதுப்பா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரே வழிதான் இருக்கு. என்ன தெரியுமா? நாங்க 3 பேரும், யாரு? ராமன், சீதை, லக்ஷ்மணன், நாங்க 3 பேரும் இருளோட இருளா காட்டுக்குள்ள நுழைஞ்சு போயிடுறோம். நீ மிகச்சிறந்த அளவில் தேர் ஓட்டுறவன். நீ என்ன பண்ணு, தேரை திருப்பி, கம்பன் சொல்ற வார்த்தை பாருங்க, தேர் சக்கரம் 3 பேரும் உள்ளே இருந்தால் மண்ணில் எவ்வளவு அழுந்துமோ அப்படி அழுந்துற மாதிரி ஓட்டிக்கிட்டே ஊருக்குள்ள போயிரு. பொழுது விடிஞ்ச உடனே ஜனம் என்ன பார்ப்பான்? ஆளை காணோம், தேரை காணோம், அடே தேர் தடம் பாரு, தேர் தடம் ஊருக்குள்ளதான் போகுது, அழுத்தமா வேற போகுது. அப்போ ஊருக்குள்ள போயிட்டாங்க நினைச்சு ஜனம் ஊருக்கு வருவான். அங்க வந்த உடனே சமாளிச்சுக்கங்க, நாங்க அதுக்குள்ள காட்டுக்குள்ள புகுந்து அப்படி போயிடுவோம்னு ராமன் ஒரு ஐடியா சொல்லுவோம். நடந்தது அதுதான். இவங்க இருளோட இருளா போனாங்க. இவன் தேரை அழுத்தமா ஓட்டிக்கிட்டு ஊருக்குள்ள வந்துட்டான். ஜனங்கள்லாம் எந்திரிச்சு பார்த்தாங்க. ஹாஹா, ராமன் ஊருக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்த அப்புறம் கதை போவோம். இப்ப கதைக்குள்ள போக வேண்டாம், நமக்கு தேவை இது பொய் இல்லையா? ராமன் வசையில் ஐயன். வசையில்னா குற்றமில்லாத தலைவனா. சீதைக்கு எது இல்ல? இடுப்பு இல்லாத சீதைன்னா வசையில் ஐயனும் மருங்கில் சீதையும். குற்றமே இல்லாத ராமன் பொய் சொல்றான்னா என்ன நடந்தது? உண்மையிலேயே இவன் நாட்டுக்கு திரும்பி போனானா? இல்ல, நாட்டுக்கு திரும்பல. நிகழாத ஒன்றை நிகழ்ந்ததாக பொய் சொல்லி, அது எந்த குறள்ல வருதுன்னா, பொய்மையும் வாய்மை இடத்த குறைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின். நிகழாத ஒன்றை நிகழ்ந்ததாக சொல்லி ராமன் தப்பிச்சு போயிட்டான். இல்லைன்னா அவன் காட்டுக்கு போயே இருக்க முடியாது. அந்த குறள் அப்படியே கொண்டு கம்பன் அங்க காட்டுறான். இன்னொரு குறள் இருக்கு. என்ன குறள்? நிகழ்ந்ததை நிகழாத மாதிரி சொல்ற பொய். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்ல. இந்த காட்சி எங்க தெரியுமா வைக்கிறான்? அசோகவனத்துக்கு வாங்க. அசோகவனத்துல யாரு சோகமா உட்கார்ந்துருக்கிறது? நம்ம அம்மா. அவசரத்துல ஆத்திரப்பட்டுட்டு சாவகாசமா சங்கடப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. சீதை ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கா. ராவணன் வேற அப்பப்ப மிரட்டிட்டு போறான், மிரட்டி உருட்டிட்டு போறான். தூக்குல தொங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டான். மாதவி கொடிக்கிட்ட போயிட்டா, இன்னைக்கு தூக்குல தொங்கிடுறது. அப்ப மேல இருந்து அனுமன், அது என்ன அழகு, அனுமன் அப்படி எமான்னு குதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. தாயே தூக்கு பண்ணாதானே அதுக்கு பயந்தே செத்து போயிடுவா.
திடீர்னு ஒரு குரங்கு குதிக்குதேன்னு அவன் என்ன பண்ணானா, ராமா ராமானிட்டே குதிச்சான். அந்த ராமான்ற சொல் காதுல விழுந்த உடனே அப்படியே திரும்பி பார்க்குறான், மூடு மாறிடுச்சு. அப்புறம் பேசுறான், இதான் அரக்கினத்து ஒருவனே ஆகுக அன்றி குறக்கினத்து ஒருவன் தான் ஆகுக, எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர்னு பாட்டு. வந்தான், பேசினான், கணையாழியை வாங்கிட்டு கிளம்பிட்டானா. நம்மால் இருக்கான் பாருங்க அனுமன். நீங்க 1000 சொல்லுங்க, 1000 இருந்தாலும் கிஷ்கிந்தக்காரன் இல்லையா, கை கால் சும்மா இல்லை. வந்துட்டு நம்ம வந்தோன்றதுக்கு முத்திரை போடலன்னா நமக்கு என்ன பெருமைன்னு நினைக்கிறான். என்ன பண்ணா, அசோகவனத்தை அழிக்க ஆரம்பிச்சு, தீய பத்த வச்சான், எரியுது. பயங்கரமா யார் யார் வந்தாங்களோ எல்லாரையும் அடிச்சு தள்ளுறான். இவ இருந்த இடம் மட்டும் நல்லா இருக்குது, அடிச்சு தள்ளுறான் பாருங்க. இவன் அப்படியே சிவன் மாதிரி நின்னானா. கம்பன் எழுதுறான், அரக்கிகள் பயந்துட்டாங்க. எங்க இருந்து வந்தான் இவன், யார் இவன், ஒன்றும் புரியல. நேரம் சீதை கிட்ட ஓடினாங்க. அம்மா இப்போ வந்தானே அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா, யாருமா அவன் இப்படி பண்றானே. சீதை என்னங்க பதில் சொல்லுவா, ஆமா நம்ம ஆளுதான் போட்டு புரட்டிட்டானவங்கள அப்படின்னு சொல்லி இருக்கிறான்னு வச்சுக்கங்க, என்ன ஆயிருக்கும், உண்மை தெரிஞ்சிடும். இப்ப சீதை என்ன சொன்னா, என்ன என்கிட்ட வந்து கேட்குற, நீ என்கிட்ட கேட்குற, நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா, நீங்க குரங்கா உங்காலே ஒருத்தன் வந்தாலும் வந்திருப்பான். இப்படிதான் முதல்ல மான் மாதிரி ஒருத்தனை அமிச்சிங்க, அதை பார்த்து ஏமாந்தேன். இப்போ குரங்கு மாதிரி ஒருத்தனை அனுப்பிச்சிருக்கீங்களா, நான் ஏமாறுவேன்னா, இதெல்லாம் என்கிட்ட கேட்காத போனாலாம். இது பொய் இல்லைங்களா, பொய் தான். ஏன், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லியிருந்தாள்னா கதை மாறி. அப்போ நீங்க ராமாயணம் முழுக்க தேடி பார்த்தா திருக்குறள் அப்படியே முழுக்க இந்த உங்களுடைய பாயசத்துல முந்திரி பருப்பு கிடைக்கிற மாதிரி முழு குறளா கிடைக்கும். அப்படி இடங்கள் உண்டு. குறளுடைய வரிகளை எடுத்து வைத்தது உண்டு, குறளுடைய சாரத்தை எடுத்து வைத்ததும் உண்டு. ராமாயணம்ன்றது குறள் என்கிற இலக்கணத்தின் மேல் எழுதப்பட்ட வாழ்க்கை இலக்கணத்தின் மேல் எழுதப்பட்ட வாழ்க்கை இலக்கியம். அதுல சில வரிகளை நம்ம நேரம் கருதி பார்த்தோம் என்று சொல்லி பட்டிமண்டபத்துக்கு வழிவிட்டு என் சொற்களை நிறைவு செய்கிறேன்.